பொங்கல் பரிசு தொகுப்பில் புதிதாக சேர்க்கப்படப்படும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இதனால பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்புல இந்த பொருள் புதுசாக சேர்க்க போறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்புல ஒரு மாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுவாமிமலை எஸ் விமல்நாதன் சார்பாக இந்த வழக்கு பதியப்பட்டது. சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவை கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொங்கலுக்கு பணத்தை நேரடியாக வங்கியில் செலுத்துவது தொடர்பான ஆலோசனை செய்து வருகிறதாம். நேரடியாக வங்கியில் செலுத்த அனைத்து ரேசர் கார்டுகளின் குடும்ப தலைவர்களின் வங்கி கணக்கு தேவை. அதோடு இல்லாமல் வங்கி கணக்கில் அவர்களின் மினிமம் பேலன்ஸ் இருக்க வேண்டும். மினிமம் பேலன்ஸ் இல்லை என்றால் அரசு கொடுக்கும் பொங்கல் பரிசு பயனில்லாமல் போய்விடும். இதன் காரணமாக நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துவதற்கு ஆலோசனைகள் நல்லவை தீமைகள் ஆய்வு செய்து தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாம். இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள், சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்கள் என்று எல்லாரும் இந்த பணம் வழங்கப்படும். அடுத்த வருடம் ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி தேர்தல், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் நிலையில் அதற்கு முன்பாக இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்ப வெளியாகப்படி ஒரு ரேஷன் கார்டுகள் 1 விகிதத்தில் டோக்கன் வழங்கப்படும். அதில் நேரம் தேதி இருக்கும். அதே நாளில் மட்டும் சென்று பரிசு பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம். சிலருக்கு 2000, சிலருக்கு 2000 ரூபாய், இதில் சிலருக்கு மட்டும்தான் அந்த மாதம் 2000 ரூபாய் கிடைக்கும். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்படும் கலைஞரின் மகளிர் தொகை இந்த மாதம் 10ஆம் தேதியே வழங்கப்படும். இதனால் அவர்களுக்கு மட்டும் 2000 ரூபாய் கிடைக்கும். பொங்கல் திருநாளை ஒட்டி சிறப்பாக மக்கள் கொண்டாடிய ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளில் வருமான வரி செலுத்துபவர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில் அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். வங்கி கணக்கில் இல்லாமல் நேரடியாக வழங்கும் பட்சத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் அடுத்த வாரம் இறுதியில் இருந்து பெரும்பாலும் 29ஆம் தேதியில் இருந்து வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முறையில் மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு வழங்கப்படும். கடந்த 2020ஆம் ஆண்டு மொத்தம் 21 பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. 2023ஆம் வருடம் இதனையடுத்து பரிசு பொருட்கள் மாற்றம் செய்யப்பட்டது. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்களில் கடந்த வருடம் வழங்கப்பட்டது. அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களான 1000 ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. இந்த வருடம் கரும்பும் வழங்கப்படும். ஆனால் வெள்ளம் இருக்காது. வெள்ளம் பார்த்தீங்கன்னா இருக்காது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு நமக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்தீங்கன்னா வெளியாகலாம். இதே மாதிரி பயனுள்ள தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலை இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.